வணக்கம். என் பேர் அக்ரம். எனக்கு வந்து 19 வயசு ஆகுது. எனக்கு வந்து ஒரு 46 மொழிகளை வந்து பேச தெரியும் மற்றும் 400 மொழிக்கு வந்து எழுத, வாசிக்க மற்றும் தட்டச்சு செய்ய தெரியும். எனது மொழி திறமைக்காக ஆஸ்திரியா நாட்டில் மற்றும் ஜெர்மனி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை படிக்க வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் படிச்சுட்டு இப்போ வந்திருக்கேன். அண்ட் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 20 மொழிகள் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வரேன். அது தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு மக்கள் லைக் இப்போ நான் ரீசெண்டாக வந்து கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மியான்மர் இந்த நாடுகளும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வந்தேன். அண்ட் இப்போ நான் வந்து கரண்ட்டாக வந்து என்னோடய மேஜர் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் யூகேல வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து நான் செகண்ட் இயர் வந்து பர்சீவ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது எனக்கு நான் கற்றுக்கிட்ட கடினமான மொழின்னு பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு படி வந்து ஹாங்காங்கில் பேசுகிற கேண்டோனீஸ் மொழி, அதுக்கப்புறம் வியட்நாமில் பேசுகிற வியட்நாமீஸ் மொழி, இந்த மொழிகள்லாம் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதே இலக்கண வகையில் பார்க்கும்போது ஐரோப்பிய மொழிகளும் வந்து கஷ்டமாக இருந்தது. லைக் வந்து ஃபின்னில் பேசக்கூடிய ஃபினிஷ் மொழி, ஹங்கேரியில் பேசக்கூடிய ஹங்கேரியன் மொழி அண்ட் எளிதாக அண்ட் சுலபமாக இருந்த மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு இந்தியனாக இருக்க குறிப்பாக வந்து தமிழனாக இருக்கனால நமக்கு இந்திய மொழிகள் தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஹிந்தி அண்ட் உருது தான் வந்து நான் கற்றுட்ட மொழிகள் வந்து சுலபமாக இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்து ஃபோன் அண்டு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பண்ண அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி இல்லாமல் வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மொழிகள் கற்றுக்கிட்டா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன தான் டேலண்ட் நீங்கள் வச்சுருந்தாலுமே வந்து மொழிகள் அப்படின்னு இல்லைனா உங்களால் வந்து சர்வே பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சால் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் நிறையா மொழிகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஜெர்மனியில் வந்து எடுத்துக்கோங்க. ஜெர்மனியில் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடி படிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக படிச்சுக்கலாம், உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுக்கு ஜெர்மன் மொழி தெரியணும். அப்படி ஜெர்மன் மொழி தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவசமாகவே வந்து நீங்கள் கல்லூரி படிப்பை வந்து படிக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக டயத்தை வந்து ஃபோன்லேயோ இல்லை சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஒதுக்கிற விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிற மொழிகள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கும் போது நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அண்ட் இப்போ வந்து இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் பார்த்தாது. ஸோ நம்ம வந்து பிற மொழிகள் வந்து கற்றுக்கணும். இப்போ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் போனீங்கன்னா நிறையா சம்பாதிக்கலாம். மேபி உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அரபிக், ஹிந்தி இந்த மாதிரி தெரிஞ்சால் தான் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா உலகத்துக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்த் இந்தியா போகிறீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு பழக்கடையில் போய் பழம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நான் இங்கிலீஷில் போய் வாங்குவீங்க, ஹிந்தி தெரிஞ்சால் தானே வாங்க முடியும். அந்த பழக்காருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொழிகள் தெரில அப்படின்னா நிறைய சிரமம் வரும். அதுமாதிரி உங்களுக்கு என்ன தான் வேறு திறமைகள் இருந்தாலும் மொழி தெரிஞ்சால் தான் அந்த திறமை. இப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்லேயே உங்களுக்கு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைனாவில் வந்து கூப்பிட்றாங்க, எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சைனீஸை சொன்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் திறமை இருந்தாலும் மொழி திறமை இல்லை அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் மொழிகள் வந்து பிற மொழிகள் வந்து கற்றுக்கணும். அதான் நான் சொல்கிற அட்வைஸ். தமிழ் வந்து ஒரு பழமையான மொழின்றனால இந்த மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான உதாரணம் இப்போ அம்மான்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கிலீஷ் வந்து மதர் சொல்கிறோம், அது மாதிரி சைனீஸ் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சொல்லுவாங்க. அது மாதிரி ஃப்ரெஞ்ச் வந்து மேக சொல்லுவாங்க. இப்போ எல்லா மொழியிலையும் பாருங்கள் அந்த முதல் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மா அப்படின்ற சவுண்டில் தான் வருது. அதே மாதிரி அப்பான்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சைனீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பான்னு தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு ஃபாதர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா மொழியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்பா இந்த மாதிரி அந்த முதல் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது.